ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப் இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் அண்ட் இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுன்றது பார்க்கலாம். ஃபார் லூப்ன்றது நீங்கள் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை ட்ராவல்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அது எந்த இடம் வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஸ்பெசிஃபிக் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் அது தெரிஞ்சிருந்தா அந்த இடத்துல நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா, ஒரு லூப்பை நான் இத்தனை டைம்ஸ் ரன் பண்ண போகிறேன்ற நம்பர் ஆஃப் டைம்ஸ் தெரிஞ்சிருந்தா அந்த இடத்துல நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒயில் லூப்ன்றது உங்களுக்கு ஸ்டார்டிங் மட்டும் தான் தெரியும், பட் எண்டிங் அது எந்த இடத்துல முடியும்னு தெரியாது. பட் ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் ரீச் ஆகும்போது அது ஸ்டாப் ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒயில் லூப் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் லூப்ன்றது ஒரு பைக் ரைடு மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சிவகாசிலேருந்து சென்னை வரைக்கும் என்னோட பைக் ரைட் பண்ண போகிறேன். சிவகாசிலேருந்து சென்னை வந்து 650 கிலோமீட்டர்ஸ். ஸோ எனக்கு ரேஞ்ச் தெரிஞ்சிருச்சு, நான் ட்ராவல் பண்ண போகிறது 0லேருந்து 650 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும். இந்த மாதிரி பர்டிகுலர் ரேஞ்ச் தெரிஞ்சிருந்தால் அந்த இடத்துல நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் பைக் இன் ரேஞ்ச் ஆஃப் 0 to 650 கிலோமீட்டர்ஸ், நான் 650 கிலோமீட்டர்ஸ் என்னோட பைக்கை வந்து ரன் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஒரு ரேஞ்ச் தெரிஞ்சிருந்தால் அந்த இடத்துல நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் ஒரு பைக் ட்ரிப்பாக பிளான் பண்ணல, நீங்கள் உங்கள் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வண்டியில் ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு நான் என் வண்டியை ஓட்டிகிட்டே போகிறேன். எப்போ அந்த வண்டியில் அந்த சிம்பிள் காமிக்கும்ல, அது வரைக்கும் என்னோட பைக் நான் வந்து ரன் பண்ணிகிட்டே போகிறேன். இந்த மாதிரி அந்த சிம்பிள் வந்தோடனே என் பைக் நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ரேஞ்ச் இல்லாமல் ஒரு கண்டிஷன் வந்தோடனே ஸ்டாப் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஈன்றது 10ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வண்டிக்கு வந்து பெட்ரோல் வந்து 100 ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க. எப்போ வந்து அது அந்த 10ன்ற மார்க்குக்கு வருதோ அப்போ வந்து வண்டி ஸ்டாப் ஆகிடும் இந்த கண்டிஷன் படி. ஸோ ஒயில் பெட்ரோல் நாட் ஈக்குவல் டு ஈயாக இருக்கிற வரைக்கும் வண்டி வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். எப்போ வந்து ஈக்கு வருதோ அப்போ வண்டி ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சு ஸ்டாப் பண்ண போகிறேன். பிரிண்ட் பெட்ரோல், நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி மூவ் ஆகும் பெட்ரோல் குறைஞ்சிட்டே வரும் இல்லையா. ஸோ பெட்ரோல் மைனஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது பெட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். எப்போ வந்து அந்த ஈக்கு வந்து ரீச் ஆகுதோ அப்போ அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், 0லேருந்து 650 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இத்தனை கிலோமீட்டர்ஸ் நான் பைக்கை வந்து ரன் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணிட்டோம். பட் இங்கே வந்து எனக்கு ரேஞ்ச் தெரியாது, பட் எப்போ நான் அந்த சிம்பிள் வருதோ அது வரைக்கும் என்னோட பைக் ரன் பண்ண போகிறேன் அப்படின்ற கண்டிஷன் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த மாதிரி கண்டிஷன் பேஸாக ஸ்டாப் பண்ணும்போது அந்த இடத்துல ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்வியூவில் வந்து இதை கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அனாலஜிஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்ப்ரெசிவாக இருக்கும். டேரெக்டாக ஃபார் லூப்க்கும் ஒயில் லூப்க்கான தியரி அதை கொடுக்காம நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி அனாலஜியாக ரியல் வேர்ல்டு வந்து கனெக்ட் பண்ணி சொன்னோன்னா அவங்க இம்ப்ரெசிவாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.